Hi students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம்க்கான டைம் மேனேஜ்மெண்ட் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நீங்க கமெண்ட்ஸ்ல சொன்னீங்க. ஸோ கண்டிப்பா இந்த மேக்ஸ் எக்ஸாம் டைம் மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மேக்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்க எழுதக்கூடிய டியூரேஷன் 3 hours. அதை மினிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணோம்னா 180 minutes. ஸோ மொத்தம் பார்ட் 1 2 3 and 4 நாலு பார்ட்ல நீங்க எழுத போறீங்க. ஸோ எப்போதும் நீங்க மேக்ஸ் எக்ஸாமை எந்த ஆர்டர்ல ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த ஆர்டர்லேயே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சிலர் ஜாமெட்ரி வரைஞ்சிட்டு கிராஃப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 marks முடிச்சுட்டு அப்புறம் 2 marks 5 marksக்கு வருவீங்க. ஒரு சிலர் கிராஃப் ஜாமெட்ரி முடிச்சுட்டு 5 marks முடிச்சுட்டு 2 marks முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 marks எழுதுவீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்குன்னு நீங்க இந்த வருஷம் ஃபுல்லாமே எந்த ஆர்டர்ல எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆர்டர்லயே நீங்க உங்களுடைய மேத் எக்ஸாம்லயும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த இயர் ஃபுல்லாவே நீங்க அந்த ஆர்டருக்கே உங்க மேக்ஸ் எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால நான் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நீங்க எவ்வளோ டைம் எடுத்துக்கலாம், டைம் கரெக்டாக மேனேஜ் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். பட் நீங்க எழுதக்கூடிய ஆர்டர் எப்போதும் எந்த ஆர்டர்ல எழுதுவீங்களோ அந்த ஆர்டர்ல உங்க மேக்ஸ் எக்ஸாம் எழுதுங்க. பட் அந்தந்த பார்ட்டுக்கு நான் எவ்வளோ நேரம் உங்களுக்கு டைம் மேனேஜ் பண்றதுக்கு சொல்றேனோ நீங்க அவ்வளோ டைம் நீங்க எடுத்துக்கிட்டு சரியா நீங்க ஒவ்வொரு பார்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆன் டைம் உங்களுடைய எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணலாம் அண்ட் செக் பண்றதுக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ இதுவும் நான் உங்ககிட்ட சொல்லிக்க நினைச்சேன். ஸோ நம்ம ஒவ்வொரு பார்ட்டுக்கும் எவ்வளோ நேரம் நீங்க எடுத்துக்கலாங்கிறத பார்ப்போம். ஸோ பார்ட் 1 வந்து 1 mark கொஸ்டின். நீங்க 14 1 marksக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. இதுக்கு நீங்க எடுத்துக்கக்கூடிய நேரம் 25 நிமிஷம் 25 minutes. ஸோ புக் பேக்ல இருந்து ஒரு 10 மேக்ஸிமம் 1 words வரும். சம் 1 words கிரியேட்டிவா இருக்கும். புக் பேக்கா இருந்தாலுமே உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும். சப்போஸ் ஆப்ஷன் பில இருக்கிற ஒரு ஆன்சர் the same questionக்கு ஆப்ஷன் டில கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க நல்லா கவனமா நீங்க எழுதுறப்பவே பார்த்து எழுதுங்க. ஸோ அதனால 1 marksன்னு அசால்ட்டா நீங்க நோட் பண்ணிடக்கூடாது. சரியான ஆன்சர் எழுதுறதுக்கு நேரம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கொஸ்டினையும் படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கு கண்டிப்பா 25 minutes உங்களுக்கு தேவைப்படும். சில ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சு எழுதுவீங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு இந்த 25 minutes தாராளமா போதும். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் 2 2 mark கொஸ்டின். நீங்க மொத்தம் எழுதக்கூடியது 10 2 marks நீங்க எழுதுவீங்க. அதாவது 20 marksக்கு. ஸோ இந்த 2 marks நீங்க ஆன்சர் பண்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய நேரம் 35 நிமிடங்கள் 35 minutesல நீங்க சூப்பரா இந்த 2 marks எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் பார்ட் 3 அதாவது 5 marksக்கு நீங்க 10 5 marks ஆன்சர் பண்ண போறீங்க. அதாவது 50 marksக்கு. ஸோ இந்த பார்ட் 3 நீங்க இந்த 10 5 marks சால்வ் பண்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய நேரம் வந்து 80 minutes நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும். அதாவது 1 மணி நேரம் 20 நிமிடங்கள். இது 10 5 mark எழுதுறதுங்கிறதுனால நீங்க பொறுமையா நிதானமா நீங்க ஒவ்வொரு சமயம் சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு ஒன்னொன்னுலயுமே அப்படி முழுசா 5 marks கிடைக்க போகுது. ஸோ அதுக்கு நீங்க கரெக்டா 1 hour 20 minutes நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பார்ட் 4 8 mark கொஸ்டின். அதாவது ஜாமெட்ரி அண்ட் கிராஃப். இது நீங்க 2 8 marks எழுதுறீங்க. அதாவது 16 marks. இதுல சூப்பரா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கு நீங்க எடுத்துக்கக்கூடிய நேரம் 30 நிமிடங்கள். ஸோ இது வந்து ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நீங்க எல்லாருமே கரெக்டா எழுதக்கூடிய அளவுக்கு தான் நான் டைம் உங்களுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இப்போ 1 marks வந்து ஃபர்ஸ்டா எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து நீங்க 20 minutesலயே முடிச்சிடுறீங்க. இது முடிச்சுட்டு நீங்க ஜாமெட்ரி கிராஃப்க்கு வரீங்க அப்படின்னாலும் இந்த 25 minutes நீங்க 1 marksலயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. 20 minutesலயே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா டக்கு நீங்க பார்ட் 4 எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா நீங்க பார்ட் 4 கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்ல ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் 4 அதாவது ஃபர்ஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா 30 minutesல முடிக்க வேண்டியது 25 minutesலயே முடிச்சிட்டீங்கன்னா இந்த 5 minutes நீங்க அங்கேயே பார்ட் 4லயே நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு நீங்க அடுத்து எந்த பார்ட் எழுதுவீங்களோ யூஸ்வலா அந்த பார்ட்டை நீங்க எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கீப் அப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க எழுதக்கூடிய மேக்ஸ் எக்ஸாமை கரெக்டா ஆன் டைம் நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுக்கு இன்னும் செக் பண்றதுக்கும் டைம் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்டுக்கும் அசைன் பண்ணியிருக்க டைமை நம்ம ஆட் பண்ணா மொத்தம் 170 minutes வருது. இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய டைம் என்னன்னா 10 minutes இருக்கு. இந்த 10 minutes நீங்க ஆன்சர் செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒவ்வொரு பார்ட்டும் சரியா எழுதியிருக்கோமா, கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கோமா, ஆப்ஷன் சரியா எழுதியிருக்கோமா, அண்ட் நீங்க எழுத வேண்டியது எல்லாத்தையும் சரியா எழுதியிருக்கீங்களா அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டா செக் பண்ணி பேப்பர்லாம் டைப் பண்ணி நீங்க உங்களுடைய எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த 10 minutes உங்களுக்கு தாராளமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கீப் அப் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க இது நாள் வரைக்கும் மேத் எக்ஸாமை எந்த பார்ட் ஆர்டர்ல எழுதுவீங்க, பார்ட் 4 எழுதிட்டு நான் பார்ட் 1 எழுதுவேன், பார்ட் 2 எழுதுவேன், பார்ட் 3 எழுதுவேன். இல்லை நான் பார்ட் 1 எழுதிட்டு பார்ட் 4 எழுதுவேன், அதுக்கப்புறம் பார்ட் 3 எழுதுவேன், பார்ட் 2 எழுதுவேன். இந்த மாதிரி நீங்க ஒரு ஆர்டர்ல இந்த இயர் ஃபுல்லா மேக்ஸ் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஸோ எப்போதும் எந்த ஆர்டர்ல மேக்ஸ் எழுதுவீங்களோ அந்த ஆர்டர்ல நீங்க எழுதுங்க.
ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த டைமை நீங்கள் அந்தந்த பார்ட் எழுதுறப்ப நீங்கள் இந்த டைம் மேனேஜ் கீப் அப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக 170 மினிட்ஸில் உங்களோட எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் ரிமைனிங் 10 மினிட்ஸ் உங்களுக்கு தாராளமாக ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். அண்ட் எழுதும்போதே ஒவ்வொரு பார்ட்டு அந்த நம்பர் சரியாக எழுதியிருக்கோமா, அந்த கொஷின் நம்பர் சரியாக எழுதியிருக்கோமா, ஆப்ஷன் ஏயா பியா இதெல்லாம் நீங்கள் எழுதுறப்பவே சரியாக உங்கள் கொஷின் பேப்பரில் 1க்கு 2 தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் ஒவ்வொரு சம்முக்கும் ஆன்சர் சால்வ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. மேக்ஸ் எக்ஸாம் ரொம்ப நம்ம காஷியஸாக நம்ம எழுதணும். அதனால கவனமாக எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம் ஈஸியாக வரும். எல்லாரும் சூப்பராக எழுதி கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வாங்க நினச்சிருக்க மார்க்ஸை வாங்குவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் சயின்ஸு சோஷியல் எல்லாத்துக்குமான இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால ப்ரிப்பேர் வெல். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.